ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராமத்து சுவையில் நல்ல காரசாரமான ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி. தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இது ஒன்று மட்டும் செஞ்சிங்கன்னா போதும், குழம்பே செய்ய தேவையில்லைங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்ல பிஞ்சான கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கங்க. அதோட காம்பு பகுதியை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே 2ஆக கீறி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கங்க. காம்போடையே சேர்த்துக்கங்க. கூடவே 1 கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கங்க. கூட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, சின்ன துண்டு இஞ்சி, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதோட 8லேருந்து 10 பச்சை மிளகாய் கிட்ட சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். நான் சின்ன மிளகாய்ன்றதுனால கொஞ்சம் 10 மிளகாய் கிட்ட சேர்த்துருக்கேன். இதில் மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதுல அதனால் மிளகாயோட காரம் தான். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 50 ml தயிர் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் மல்லித்தழையோட ஃப்ளேவர் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணிக்கங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து வடிய விட்டு சேர்த்துக்கங்க. பாருங்கள், இது மாதிரி தண்ணியில் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் 4ஆக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியிலேருந்து எல்லா கத்திரிக்காயுமே இது மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். இது மாதிரி கலர் மாதிரி வதங்கி வரணும். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிறப்ப கொஞ்சம் மசாலாலாம் கத்திரிக்காயில் ஊறி நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. வதக்கி வச்ச எல்லா கத்திரிக்காயுமே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் பொரிஞ்சு வரமிளகா, கருவேப்பிலை லைட்டாக செவந்ததும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கங்க. சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க. நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். இந்த கிரேவிக்கு வெங்காயமே தேவைப்படாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதோட நம்ம மசாலா போட்டு வதக்கி வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து வதக்கிறதுனால சாப்பிட நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணீர் சேர்த்துக்கங்க. மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம், கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்து கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க. மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். இடையில கலந்து விடுங்க. இப்போ சரியாக 4 நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கத்திரிக்காயெலாம் சாஃப்டாக வெந்து திக்காக வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து சுட சுட பரிமாறலாம். சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும். வெரைட்டி ரைஸ், பிரியாணிக்கெலாம் கூட அட்டகாசமாக இருக்குங்க. இதை ஒன்று மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா போதும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், மதியம் லஞ்சுக்கும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். இனி கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கிராமத்து சுவையில் நல்ல காரசாரமான கத்திரிக்காய் கறி ரெடி. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இதை சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா
கறி குழம்பே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.